ABCDFGLPQTXYZ அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா வந்து ரோப்ளாக்ஸில் ஸ்கூல் கேம் தான் விளாட போகிறோம். ஸோ அதாவது ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரமாக ஒரு பாட்டு பாடி விட்டேன். ஓகே கைஸ், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு பூசணிக்காய் கூட இல்லை, புடலங்காய் மண்டையா இருக்கான் பார்த்தீங்களா, இவன் நம்ம டீச்சரா, இவன் கிட்ட நம்ம தப்பிக்க போகிறோம். இந்த கேமோட பேர் எஸ்கேப் ஃப்ரம் ஸ்கூல் இன் ரோப்ளாக்ஸ் அப்படின்ற கேமு. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சி சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. டேய் புடலங்க மண்டையா, ஸ்கூலில் பாடம் நடத்தாம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் சமையல்காரனா இல்லை டீச்சரா? இவன் எதுக்கு வேலைக்கு சேர்ந்தோன்றது தெரியாமல் சமையல்காரனாவே மாறிட்டான் போல இருக்கு. ஓகே, இங்கே ஏதோ காசு இருக்கு. வாதியாரே, உன் காசு தான் நினைக்கிறேன், ஆட்டை போட்டேன். காசு ஏன்டா எடுக்கிற அப்படின்னு வரான். அசுக்கு புசுக்கு அப்பெல்லாம் பட்டு என்னது நோ லீவிங் நூபா. யாரா நூபு? யூ கண்ட்ரி நான்சென்ஸ். யாராங்க? ஏய் என்னடா கீழே தள்ளி விட்டான்? கைஸ், அவன் என்னையே நூபுன்ட்டாங்க. அவனே பார்க்க வந்து ஏதோ ஒரு சேத்துல அடி வாங்கின சேத்து பண்ணி மாதிரி இருக்கான். அவன் என்ன பார்த்து நூபுன்றான். ஐயோ, அவன் சொல்றது கரெக்டாக ஆயிடுமோ? என்னது இது? நான் எப்படி இங்கே வந்தேன்? ஏங்க, நம்ம கீழே விழுந்தோம்ல, அப்படியே செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, நம்ம கீழே விழுந்தாலுமே அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். அதாவது இது பேர் தான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. புடலங்க மண்டையன் கேப்சிகம் மூக்க எவ்வளோ திமிரு இருந்தால் என்னைய நூ பண்ணி இருப்பா. ஹலோ, யாருங்க நீங்கள்? ஃபேன்ஸாங்க? போடா இடியாட். ஐயோ, அசிங்கமாயிடுச்சா. ஓகே, இப்போ டக்குன்னு வந்து அப்படியே இது மேலே. ஐயோ, என்ன அது? எங்க கீழே வந்துச்சுங்க பாதி. அடா பாதிங்களா, முன்னாடியே சொல்ல மாட்டீங்களாடா? இல்லை, நீங்கள் வச்சா கூட பரவாயில்லடா. முன்னாடி வந்து அபாயம் டேஞ்சர்னு போட்டால் கூட என்ன இது ஏதோ டேஞ்சர்னு போட்டிருக்கானுங்க அப்படின்னு உஷாராக இருப்பேன். எதுவுமே போடாமல் திடீர்னு கீழே வந்து நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்னை இப்படி கூப்பிட்டு வந்து சாவடிக்கிறதுக்கு? சொல்லுங்கள். ஓகே, என்னது அபேகா ஃபாத்துமா? என்னடா பேர் இது அபேகா ஃபாத்துமான்னு? பேரை கேட்டாலே சும்மா பயமாக இருக்கே. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா? ஐயோ, யாரா அவன்? பிஸான்றான். டேய் பிஸா போய்த்தேக்கடா, பிஸா டெலிவரி பண்ணுற பையனாக இருப்பானா? டே பிஸாவும் வேணாம், ஒரு மண்ணகண்டி வேணாம், போடா. ஒரு நாள் அந்த வாத்தியாருக்கு எடுத்து 30 ரூபாய் ஆட்டி போட்டோம்ல, அதை தெரிஞ்சு அதில் பிஸா வாங்கிக்கோன்னு சொல்ல வரானா? டேய் போடா டேய், 30 ரூபா வச்சுன்னு நிறைய ஒர்க் இருக்குது. பிஸா சாப்பிட்றவங்களுக்குலாம் காசு இல்லை. 30 ரூபாய்க்கு எந்த ஊரோட பிஸா கொடுக்குறான்? ஏன் டொமாட்டோ. ஓகே, கீழே உதிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு என்னடா அது? ஓ, கிளாஸ் ரூமா? ஓ, அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம கிளாஸ் ரூமுக்கு வெளியே வந்துட்டோம். ஆனால் பாவி, உள்ளே தான் அந்த புடலங்காய் மண்டையாக இருப்பான். உள்ளே போனால் நம்ம சாப்டரை க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம வெளியே வந்து எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்கலாம். விடுதலை விடுதலை விடுதலை, அந்த புடலங்காய் மூக்கங்கிட்ட இருந்து விடுதலை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ரூமா. என்னடா ரூம் இது? மெயின்டைனே பண்ணல, இது மெயின்டைன் ரூமுன்றானுங்க. மெயின்டைன் ரூம்னா நல்லா க்ளீனாக சூப்பராக அழகாக இருக்கணும். இது உங்கள் ஊரில் மெயின்டைன் ரூமா? இல்லை இது மெயின்டைன் ரூமான்னு கேட்குறேன். கண்ட்ரி ஃப்ளவுஸ். ஓகே, இப்போ பைப் இருக்குது, அது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜம்கானா அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஜாலியோ ஜிமிக்கானா இல்லை, ஜம்கானா. ஓகே, ஒரு வேளை ஜம்ப் பண்ணி இன்னொரு ஏனியை வந்து பிடிச்சிட்டோங்க. என்னடா புகை வருது? இந்த புகையை தாண்டி இங்கேடா லேசர் வருது, அங்கே லேசர், இங்கே புகை. அடாடாடாடா, எப்படி மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓகே, திருப்பி விட்டேன். ஓ, இது திருப்பினோடனே அந்த புகை போயிடுச்சுங்க அப்படி. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த புகை அந்த இடத்துல அப்படியே அசால்ட்டாக தாண்டி அப்படியே இங்கே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே இங்கே ஒரு ஜம்பை போட்டு இந்த ஓட்டைக்குள்ளே போயிடலாம். ஓகே, வந்துட்டேன். ஜாலி. இது ஜிம்மா? என்னது டீச்சர் லான்ச்? இது அன்லாக் பண்ணோம் அப்படின்னா வந்து நீ டீச்சராக விளாட்லாம். ஏன்டா அதுக்கு ரோபக்ஸ் கேட்பீங்க? போங்கடா. இப்போ நம்ம ஜிம்முக்கு வந்திருக்கோம். என்னடா ஜிம்மி நீங்கள் ஒரே பேக்ஸாக இருக்குது. ஐயோ, புடலங்கா மண்டையா. ஐயா, நான் எஸ்கேப் ஆகலையா? சாப்பிட கேன்டீன் வந்தேன். என் கேன்டீன் எங்கே இருக்குன்னு தெரியலையா? அட புடலங்கா மண்டையா, புடலக்கா மூக்கா, எப்படி துரத்துறான் பாருங்களா. என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக வரான்? டேய், வில்லன் எப்பவுமே ஸ்லோவாக வரணும், ஸ்பீடாக வரக்கூடாது. இது ரொம்ப தவறு. புடலங்கா பிடிச்சிட்டான்டா. என்னடா மூக்கு இது? டேய், பிரிஞ்சால் மாதிரியே இருக்கேடா பார்க்க. ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஓடலாம். ஏங்க, ஆனால் அந்த புடலங்க மண்டையன் ரொம்ப ஸ்பீடாக வராங்க. வில்லன்னா நம்மளோட கொஞ்சம் ஹீரோவோட கொஞ்சம் லைட்டாக பொறுமையாக வரணும்.
பாருங்களா எவ்வளோ எங்கேருந்து எங்கே வந்துட்டான் பாருங்க நண்பா. பாரு நண்பா, ரொம்ப கிட்ட வந்துட்டான். புடலங்கா தலையா, என்ன ஆட்டம் காட்டுது பாரு அது. ஓகே வாங்க, இப்போ நம்ம இந்த பட்டனை குதிரை கீழே போகலாம். அப்படியே அந்த கேஜிஎஃப் படத்தில் லிஃப்ட்டில் போகிற மாதிரி ஃபீல் கொடுக்கல. என்னடா அது? அட பாவிகளா. ஐயோ, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். ஓகே நல்ல வேலை. ஐயோ என்னடா ஒரு ஒத்தடி பாதை போட்டு வச்சிருக்கானுங்க. ஒத்தையடி பாதையில் தாவி ஓடுறேன். ஓகே ஓகே சூப்பர். அடுத்து என்னடா தூரமாக இருக்குது, குதிச்சிடலாமா? குச்சாச்சு. ஓகே ஓகே அடுத்து அடுத்து ஒத்தடி பாதை. அடுத்து ஐயோ ஃப்ரெண்ட், எப்படி ஃப்ரெண்ட் அதை மிஸ் ஆச்சு தெரியல ஃப்ரெண்ட், எனக்கு சத்தியமாக தெரியல ஃப்ரெண்ட் எனக்கு. ஓகே வாங்க அகெயின் பண்ணலாம். ஒன்ஸ் மோர். இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. சூப்பர். அடுத்து இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்பா ஏனியை புஷ்டாண்டா சாமி. ஆறாராமா தாண்டாராமான்னு தாண்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது பாதை போட்டு வச்சிருக்கானுங்க. என்னது இது? டே ஏங்க இது உடஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன். நான் பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன், உடனே விழுந்துருச்சுங்க. அடா பாவி. ஏங்க இது சடனாக ஜம்ப் பண்ணும் போல, கடைசியில் ஒரு உடஞ்சி போன பாதை இருக்குது. ஜம்ப்பு கைஸ் எவ்வளோ பார்த்தீங்களா? அப்படியே குதிச்சு உடனே குதிக்கணும் போல். ஒரு செகண்ட் கூட கேப் இல்லை பாருங்க, ஒரு செகண்ட் ஃபுல்லாக இல்லை. பரவாயில்ல குதிச்சிட்டேன், அவ்வளோ பெரிய சீனும் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு செகண்ட் கேப் விட்டுருக்கலாம். ரொம்ப அப்படியே டப்பால்னு உடஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுருக்கலாம். ஏன்னா சின்ன பசங்க விடும்போது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இது உடனே டக்கு டக்குன்னு கொடுக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ என்னடா அது மைனர் ஆக்கிட்டீங்க என்ன? உழைப்பாளி உழைப்பாளி கடவுளேனும் தொழிலாளி கண்டெடுத்த விவசாயி விவசாயி. என்னடா அது ஒன்றுமே இல்லை. இதை உடச்சு விடு, இதை உடச்சு விடு, இதை உடச்சு விடு. அடா இதை உடச்சு விடு. என்னையா அது 3 வழி போகுது. சரி இதை ஓட. இதுதான் சரியான வழின்னு நினைக்கிறேன். ஓகே ஓட ஓட தோண்டு தோண்டு. என்னடா அது இங்கே ரெட் கலரில் போட்டிருக்கு, அங்கே ரெட்டு போகக்கூடாதுன்னா இங்கே போகணுமா? ஆமாங்க, இதை தொட்டால் குதிக்கிறோம். புடலங்கா மாட்டேங்க, புடலங்கா மாட்டேங்க நான் ரேஸு கூப்பிட்றான். ஏன்டா புடலங்கா உன் மூஞ்சிக்கு ரேஸு கேட்குதா? நான் தான்டா வின்னரு. ஃபீடு 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 வேணும், ஃபீடு லாட்டி போடா நீ போடு. லேட்டு லேட்டு லேட்டுலாம் லேட்டஸ்டாக வா. டேய் டேய் ஏங்க இந்த புடலங்க என்ன தெரியுமா பண்ணுறான்? ஃப்ரண்ட்டில் போயிட்டு வியூவை மறைக்கிறான். எனக்கு அடுத்து என்ன வருதுன்னே தெரிலங்க. அவன் என்ன பண்ணிடுறான், முன்னாடி போயிட்டு பாதையை மறைக்கிறான். பாருங்களேன், இவன் வந்து ஃபீடு ஃபீடுன்னு போகிற மாதிரிங்க. ஃபீடு 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 இல்லாமல் போட நீ லேட்டு 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 பாதை. கண்ணு தெரியுதா நீங்களே? கண்ணு தெரியுதா? கண்ணு தெரியுதா? மனசாட்சி இருக்காடா? டே கண்ணு தெரியாம எவன்டா விளையாட முடியும்? ஏன்டா என்னடி மென்டல் டார்ச்சர் பண்ணுறீங்க? பட் இருந்தாலும் இந்த புடலங்காவுக்கு ஆப் அடிக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அவன் நம்மளுக்கு எப்படி ஆப் அடிக்கிறானோ அவனுக்கு நம்ம ஆப்பு கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? சைடாக போகலாங்க. இருங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாதையோட சைடாக போகலாம். ஸோ தட் நம்மளுக்கு அந்த வியூ கிடைக்கும். ஐயோ என்னங்க ஆரம்பத்திலே சொதப்புது. வீட்டுஜி வாட் ஹேப்பன் டு யூ மேன்? இந்த புடலங்கா கிட்ட தோத்து போகிறதா? முடியாது இந்த தடவை பாரு. இப்போ பாரு நான் யாருன்னு காட்டுறேன். புடலங்கா மாட்டேன். ஓடு 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 ஓடு. புடலங்கா என்ன உன் மூக்கும் பார்க்க புடலங்கா மாதிரி இருக்குது, உன் மூஞ்சும் பார்க்க புடலங்கா மாதிரி இருக்குது. புடலங்காக்கு போகிறத புடலங்கா மாட்டேன் ஆரம்ப போல இருக்குது. ஐயோ வாட வாட வாட. ஜம்ப்பு ஜம்ப்பு அப்பு எஸ்கேப்பு. ஓகே பாய் புடலங்கா. யாருக்கிட்ட டேய் யாருக்கிட்ட மோதணும் தெரிஞ்சு மோதணும், புரியுதா? இல்லைனா இப்படி தான் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஐயோ காட்டுங்க. ஓகே இந்த காட்டில் போக போகிறோம். ஏன்டாடி கீழே லாவா, மேலே ஸ்டீல் காட்டா, பம்பு வேக போகுது. ஏன்டா இப்படியெல்லாம் உங்களுக்கு ஏன்டா இப்பெல்லாம் யோசனை வருது? ஐயா என்னடா காற்றுல பறக்கிறேன், காற்று மேலே காற்று கீழே. என்னடா காற்றுல இங்கே பறந்து போயிட்டேன். காற்று சைடில் காற்று ரைட்டில் அப்படின்ற மாதிரி. என்னது விண்டு விண்டுன்னு போட்டிருக்கு பாருங்க, காட்டுறேன். விண்டு புயல் வரதான். புயல் ஆமாங்க உண்மையிலே புயல் வருதுங்க. புலி உரும்புது இடி இடிக்குதுன்னு சொல்லிட்டு புயலும் வருது. ஆடா பாய்களா, புயலில் மாட்ட விட்டீங்களா? ஓகே ஒரு குச்சாச்சரா சாமியா. இது நான் கண்ணாடியா? ஐயோ ஓ கீழே வந்துட்டோம். மியூசிக் சேரா? என்ன ஓ அதுவோ கைஸ், இது என்ன தெரியுமா, பாட்டு ஓடுங்க. அந்த பாட்டு முடிஞ்சோடனே நம்ம சேரில் உட்காரணும். இன்னும் கூட விளையாட போகிறோமா? இறாரா இப்போறா பாடம் இப்போ போடுது. சங்கீத சுவரங்கள் கேட்கும்போது ஏதோ இனிமை. பாட்டு நின்றுச்சு, அப்படியே உட்காரணும். ஸோ ஒரு பாட்டு ஓடும். ஓகேவா? 3 சேர் இருக்கும், 4 பேர் இருப்பானுங்க. ஒருத்தன் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவான். அடுத்து இப்போ 2 சேர் இருக்கும், 3 பேர் இருப்போம்.
இதில் இப்போ ஒருத்தன் டிஸ்குவாலிஃபை ஆவான். அதேமாரி வந்து கடைசியில் யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் வந்து ஆங்க்ரி ப்ரோ பிளேயர் இன் வேர்ல்டான். ஓகேவா, பார்ப்போம். இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஆங்க்ரி ப்ரோ பிளேயர்னா யாரு? அது நம்ம விடிஜின்னு கூறு போட்டு நங்கூரமா இனிக்குது கீவு வலையில் சிரிக்குது எம்மாடி எம்மாடி உன்னால நான் குறையிறேன். ஓகே, ஸோ ஒரு வேளை தாவியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸிட் நோக்கி போயிட்டோம். சூப்பர்ரா அப்பா, எக்ஸிட்டுக்கு வந்தாச்சுரா. எக்ஸிட்னா வின்னு கிடையாது, இன்னும் பாஸ் பேட்டிலே வரலையே. ஓகே, பாஸ் பேட்டில் நோக்கி போகிறோம். அப்போ அதான் எக்ஸிட் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்கூலை விட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ ஸ்கூலோட பேக்கில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே பாருங்க, இந்த செவர் இருக்குல்ல, இதுக்கும் அது உள்ளதான் ஸ்கூல் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கும் ஸ்கூலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது ஸ்கூலை விட்டு நம்ம எஸ் ஆகிட்டோம். பாய் பாய் ஸ்கூல். ஆமாங்க, கிரவுண்டில் இருக்கோங்க. இப்போ வாடா மின்னல் வரான் பாருங்களா, எப்படி வரான் பாருங்களா. அக்களை தூக்கி மக்களை தாக்காதரா தம்பி. என்னடா மேலே போகிறான் பிஸா. ஏங்க இந்த புடலங்காய் மண்டையும் பிஸா பைத்தியமாக இருப்பான் போல். பிஸாவில் புடலங்காய் போட்டு சாப்பிடுவான் போல். நம்ம என்ன பண்ணுவோம், பிஸானா வந்து ஆனியன், டொமேட்டோ, சாஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அண்ட் அதர் திங்ஸ் லைக் பன்னீர் அதெல்லாம் தான் போடுவோம். இந்த மெண்டல் பையன் புடலங்காய் மட்டுமே போட்டு பிஸா சாப்பிட்டுருப்பான் போல இருக்குது. அதான் மூஞ்சும் புடலங்காய் மாதிரி இருக்குது, மூக்கு மட்டும் என்ன தெரியல பிரிஞ்சால் மாதிரி இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு சயின்டிஃபிக்கில் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மூஞ்சி மட்டும் பிரிஞ்சால் மாதிரி இருக்குது, கை வந்து லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி இருக்குது. பாருங்கள், கால் வந்து அந்த சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி இருக்குது. சாப்பாட்டுக்கு போந்த சாப்பாட்டு ராமனா இருப்பான் போல இருக்கு நண்பா. ஆக மொத்தம் இவன். சரி ஓகே, இவனை போட தெரியலாம். சாவு 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 சாவு. பாய் பாய். செத்துட்டான்டா சிவனாண்டி. ஓகே நண்பா, சூப்பர். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா கேம் அஃபிஷியலாக முடியுது. பட் இருந்தாலும் எண்டிங்க்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோப்ளாக்ஸ் கேமில் ஏதாவது பண்ணி வைப்பானுங்க. அங்கே பாருங்க, கேட் திறக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ உள்ளே போய்ட்டு என்ன தான் பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். எல்லா கேம்லேயும் ஒரு குட்டி எண்டிங், ஒரு நிமிஷம் தான் இருக்கும், ரொம்பலாம் ஆகாது. யாரும் டென்ஷன் ஆகிடாதீங்க, முடிச்சிடலாம். இது என்ன தான் பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த அடுத்துனோடனே ஒரு பஸ்ஸு வருது நண்பா. உட்காந்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன், நம்ம பேசஞ்சர் மாதிரி. டிரைவரே இல்லை. ஓ, நம்ம தான் டிரைவரா? நீ தான்டா டிரைவரு. ஓகே, இவன் சொல்கிறான் நீ தான்டா டிரைவர், வண்டியை ஓட்டுறா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறானுங்க. ஓகே, நம்ம தாங்க இப்போ டிரைவரு, நம்ம தாங்க இப்போ வண்டி ஓட்டிட்டு போனோம். போட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மாதம் தரமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். டேய், மறுபடியும் இந்த புடலங்காய் மண்டைக்கிட்ட மாட்டை விட்டுற மாட்டிங்களா? எங்கே போகுது இந்த வண்டி? இந்த வண்டி வேறு எங்கே போகுது தெரியலையே. ஒருவேளை புடலங்காவை விட்டு தக்காளி மண்டையை வண்டியாக போட்டு கொடுத்துட்டு பார்ட் 2 விரைவில்னு போட்டுரும். இல்லைங்க, கேம் முடிஞ்சிச்சுங்க. நான் அவ்வளோ பயந்துறேன், கேம் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த கேம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம ஒரு லைக், ஒரு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் விட்டுருங்க. சூப்பரான நான் மாசான எத்தனை வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.